வணக்கம், திஸ் இஸ் மகா எக்ஸசைஸ் 8.4ல் 5th சம் சாமி. ஒரு வெக்டர் கொடுத்துருக்காங்க, இன்னொரு வெக்டர் கொடுத்துட்டு ஆகியவற்றை அடுத்தடுத்த பக்கங்களாக கொண்ட இணைகரத்தின் பரப்பளவு. நமக்கு இணைகரத்தின் பரப்பளவுனாவே நான் தெரியும் சாமி, அடுத்தடுத்த பக்கங்களை பெருக்கிக்கணும். அடுத்தடுத்த பக்கங்கள்னால் அந்த உயரத்தையும் அடிப்பக்கத்தையும் பெருக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே சொல்லிட்டாங்க. அடுத்தடுத்த பக்கங்களாக கொண்ட இணைகரத்தினுடைய பரப்பளவு காண்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் இணைகரத்தின் பரப்பளவு போட்டு இதை என்ன பண்ணுறோம், நம்ம ஏ வெக்டர்னு வச்சுக்கிறோம். இதை என்ன சாமி வச்சுக்கிறோம், பி வெக்டர். அப்போ இதை பெருக்க போகிறோம். ஸோ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு கிராஸ்ன்னு போட்டாவே அணி முறையில் போடணும். ஸோ ஐ ஜே கே. ஐக்கு பதிலாக இந்த ஏவில் இருக்கக்கூடிய ஐ ஜே கே வரிசை எழுதிக்கலாம். +1 +2 +3. பியில் +3 -2 +1 அணி வடிவத்தில் போட்டுக்கலாம் சாமி. ப்ளஸ் இது ப்ளஸ், இது மைனஸ், இது ப்ளஸ். ஸோ ப்ளஸ் ஐ ஆஃப் இது கேன்சல் ஆகிடுமா? இங்கே பெருக்குனா ஓ2 2 2 3 6 -6 கீழே இருந்து போகும்போது ப்ளஸ் வரணும். ஸோ +6 மைனஸ் ஜே ஆஃப் இதுவும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் மீன்ஸ் இதை விட்டுடணும். ஒரு 1 +1 3 3 9 -9. இங்கே ப்ளஸ் கே இன்ட்டு இதுவும் அடிபட்டுருமா சாமி? ஓ2 2 -2 2 3 6 -6 கீழே இருந்து போனால் தட் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் கூட்டினா 8. ஒரு மைனஸ் வந்திருக்கு, கழிக்கணும். பெரியனது சின்ன கழிச்சு பெரியனது குறி போட்டால் -8 -2 -6 சேர்த்தா -8. இப்போ 8 இன்ட்டு ஐ 8i -8 மைனஸ் ஜே ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ் 8j இது -8 ப்ளஸ் கே. ஸோ -8k தட் இஸ் ஈக்குவல் டு 8 பொதுவாக வெளியெடுத்தலாம் சாமி. 8 இன்ட்டு வேணாம் சொல்லலாம் 8 இன்ட்டு ஐ ப்ளஸ் ஜே மைனஸ் கேன்னு போட போகிறோம். ஓகே சாமி. இப்போ நமக்கு பரப்பளவு என்னன்னு சொன்னோம்னா மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி தேவை. ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஏன்னா பரப்பளவு கேட்டிருக்காங்க சாமி. பரப்பளவு இந்த எண் மதிப்புன்னு அர்த்தம். எண் மதிப்புனாவே மாடுலஸ்ன்னு அர்த்தம். ஓகே சாமி. அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 8 இதையும் ஸ்கொயர் பண்ணணும். இந்த x² + y² + z². ஸோ 8 ஸ்கொயர் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் -1 ஓகே சாமி. தட் இஸ் ஈக்குவல் டு நடுவில் பெருக்கல் சில போட்டுக்கலாம். 8 ஸ்கொயர் இன்ட்டு 1 ஸ்கொயர் 1 1 ஸ்கொயர் 1 அடுக்கு ரெட்டப்படியாக இருந்தால் மைனஸ் வந்தாலும் தான் கிடைக்கும், ப்ளஸ் தான் கிடைக்கும். ஸோ 3 போட்டுக்கலாமா? ஈக்குவல் டு நடுவில் பெருக்கல் இந்த ஸ்கொயர் ரூட் ஆனது 8க்கும் சொந்தம், 8 ஸ்கொயருக்கும் சொந்தம், 3க்கும் சொந்தம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 தட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடுச்சு. 8 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பரப்பளவுன்னு கேட்டிருக்கிறதுனால என்ன சமை போட போகிறோம்? அலகுகள். என்ன அலகுகள் போடணும் பரப்பளவுக்கு? சதுர அலகுகள். சதுர அலகுகள். ஓகே, தேங்க்யூம்மா.